வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். ஜெயலலிதா உள்ளிட்ட 4 ஜாமீன் மனு 4 மாதங்களுக்கு நீட்டிப்பு. மேல்முறையீட்டு வழக்கை 3 மாதங்களில் முடிக்க சுப்ரீம் கோர்ட் கெடு. ஆளில்லா விண்கலத்துடன் வெற்றிகரமாக பாய்ந்தது GSLV Mark 3. இஸ்ரோவின் சாதனைக்கு ஜனாதிபதி பிரதமர் பாராட்டு. மதமாற்ற விவகாரத்தால் 6வது நாளாக முடங்கியது ராஜ்யசபா. பிரதமர் மோடி பதிலளிக்க எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். ஜெயலலிதாவின் ஜாமீனை மேலும் 4 மாதங்கள் நீடித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கை 3 மாதங்களுக்குள் முடிக்க கெடு விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1991 முதல் 1996 ஆண்டு வரை முதல்வராக பதவி வகித்த காலத்தில் வருவாய்க்கு அதிகமாக சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் 100 கோடி ரூபாய் அபராதம் விதித்து கர்நாடக தனி நீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட சசிகலா, இளவரசி மற்றும் சுதாகரன் ஆகியோருக்கும் 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் தலா 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரும் கர்நாடக பரப்பன அக்ரஹார மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து 4 பேரும் ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேரையும் ஜாமீனில் விடுவிக்க உத்தரவிட்ட உச்சநீதிமன்றம் டிசம்பர் 18ஆம் தேதிக்குள் அப்பீல் வழக்கு தொடர்பான ஆவணங்களை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று நிபந்தனை விதித்தது. இதன்படி ஜெயலலிதா தரப்பில் 2,50,000 பக்கம் கொண்ட ஆவணங்கள் டிசம்பர் 8ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டன. இந்நிலையில் ஜெயலலிதாவின் வழக்கு வியாழனன்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி HL தாத்து தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஜெயலலிதா உள்ளிட்ட 4 பேருக்கும் 4 மாதங்களுக்கு ஜாமீனை நீட்டித்து உத்தரவிட்ட நீதிபதிகள் அப்பீல் வழக்கை விசாரிக்க கர்நாடக உயர்நீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றம் அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். மேல்முறையீட்டு வழக்கு விசாரணையை தினமும் மேற்கொண்டு 3 மாதத்துக்குள் முடிக்க வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கு தொடர்பான ஆவணங்களை சுப்பிரமணிய சாமிக்கு வழங்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஆளில்லா விண்கலத்துடன் GSLV Mark 3 ராக்கெட் பரிசோதனையில் இஸ்ரோ சாதனை வெற்றி படைத்துள்ளது. மனிதனை விண்வெளி ஆராய்ச்சிக்கு அனுப்பும் முயற்சியாக இஸ்ரோ 630 டன் கொண்ட ராக்கெட்டை உருவாக்கியது. GSLV Mark 3 என்று பெயரிடப்பட்ட இந்த ராக்கெட்டை 3735 கிலோ எடை கொண்ட விண்கலத்தை சுமந்து செல்லும் வகையில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம் வடிவமைத்தது. 630 டன் எடையும் 43.4 மீட்டர் நீளமும் கொண்ட மிகப்பெரிய GSLV Mark 3 ராக்கெட்டின் அனைத்து பரிசோதனைகளும் வெற்றி பெற்றன. மனிதனை விண்ணுக்கு அனுப்பி மீண்டும் பூமிக்கு திரும்ப அழைத்து வரும் முயற்சியாக இஸ்ரோ இத்திட்டத்தை செயல்படுத்தியது. இந்த ராக்கெட்டை ஏவுவதற்கான கவுண்டவுன் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் புதனன்று காலை 9:30 மணிக்கு துவங்கியது. வியாழனன்று காலை 9:30 மணிக்கு வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டது. 4, 3, 2, 1, now, +1, +2, So United and safely cleared the umbilical pedestal. The vehicle is traveling across the umbilical tower. बहुत सफल परीक्षण दोनों स्ट्रैप ऑन बूस्टर के सॉलिड को प्रज्वलित आपके स्क्रीन पर आप देख पा रहे हैं उड़ान LTX वायु की उड़ान. You can see the GSLV Mark 3 blazing through the atmosphere. The two solid planes of astronaut motors going through the atmosphere. अवलोकित पथ बिल्कुल अनुमानित पथ से तरफ बढ़ता हुआ बहुत तेज गड़गड़ाहट चारों तरफ केवल एक ही ध्वनि 200% रॉकेट. 19வது நிமிடத்தில் திட்டமிட்டபடி விண்கலம் தனியே பிரிந்தது. விஞ்ஞானிகள் முயற்சியால் அந்தமான் கடலில் விண்கலம் இறக்கப்பட்டது. அங்கு விமானப்படையினரும் கடற்படையினரும் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருந்தனர். கடலில் இருந்து பாதுகாப்புடன் மீட்கப்பட்டுள்ள விண்கலம் தொடர் பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. விண்வெளிக்கு மனிதனை அனுப்பும் முயற்சியில் இஸ்ரோவின் சாதனை மைல்கல்லாக இந்த பரிசோதனை முழு வெற்றி பெற்றுள்ளது. இதன் வெற்றி குறித்து பெருமிதம் தெரிவித்த இஸ்ரோ தலைவர் ராதாகிருஷ்ணன் இந்த சாதனைக்கு உதவிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இஸ்ரோவின் சாதனைக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி, பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்தும் பாராட்டும் தெரிவித்துள்ளனர். மதமாற்ற விவகாரம் தொடர்பாக ஏற்பட்ட அமளியால் தொடர்ந்து 6வது நாளாக ராஜ்யசபா அலுவல்கள் முடங்கின.
உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வேற்று மதத்தினரின் ஏழ்மையை பயன்படுத்தி அவர்களை இந்துக்களாக மதமாற்றம் செய்வதாக எழுந்த பிரச்சினையால் ராஜ்யசபாவின் அலுவல்கள் தொடர்ந்து முடங்கியுள்ளன. வியாழனன்று ராஜ்யசபா கூடியதும் எதிர்க்கட்சியினர் மீண்டும் இப்பிரச்சினையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். அடுத்தடுத்து சபை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நண்பகல் 12 மணிக்கு கூடியபோது பிரதமர் நரேந்திர மோடி சபைக்கு வந்திருந்தார். அப்போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இப்பிரச்சினை தொடர்பான விவாதத்துக்கு பிரதமர் மோடி நேரிடையாக பதிலளிக்க உறுதிமொழி தர வேண்டும் என்று கூறி அமளியில் ஈடுபட்டனர். The government has no intention of being either arrogant. We want this house to function. And the fact that out of two houses, one is functioning normally and the other is not being allowed to function normally, it's the arrogance of numbers and not the arrogance of the government. பிரதமர் சபைக்கு வர வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தி வந்த நிலையில் தற்போது இப்பிரச்சினை தொடர்பான விவாதத்துக்கு பிரதமர் தான் பதிலளிக்க வேண்டும் என்று போர்க்கொடி உயர்த்தியுள்ளனர். இப்பிரச்சினை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டத்தை ராஜ்யசபா தலைவர் அன்சாரி கூட்டி விவாதித்தார். எதிர்க்கட்சியினர் மற்றும் அரசு தரப்பில் சுமூக முடிவு எட்டப்படவும் சபையை சுமூகமாக நடத்தவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தைச் சேர்ந்த 3 பெண்கள் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். பீகாரைச் சேர்ந்த பிரசாத் சாந்தி தேவி தம்பதியினரின் 5 பெண்கள் புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் தங்கியிருந்தனர். ஆசிரம விதிமுறைகளுக்கு எதிராக செயல்பட்டதால் அவர்கள் 5 பேரையும் நிர்வாகம் வெளியேற்றியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதனன்று 5 பேரும் தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டினர். இதனிடையே 5 பெண்களில் ஒருவரான ஹேமலதா தற்கொலை செய்து கொள்வதாக கூறி வீட்டின் மாடியின் மீது ஏறி நின்றபோது போலீசார் அவரிடம் சாதுரியமாக பேசி கீழே அழைத்து வந்தனர். சகோதரிகள் 5 பேரையும் காவல் நிலையம் அழைத்து வந்த போலீசார் அவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இந்நிலையில் ஆசிரமத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதால் மனவிரக்தியடைந்த பிரசாத் சாந்தி தேவி மற்றும் 5 சகோதரிகளும் வியாழனன்று காலை தற்கொலை செய்வதற்காக கடலில் விழுந்தனர். இதை பார்த்த மீனவர்கள் கடலில் விழுந்தவர்களை ஓடிச் சென்று மீட்டனர். இதில் ராஜேஸ்ரீ, அருணாஸ்ரீ மற்றும் தாய் சந்திராதேவி ஆகிய 3 பேர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். மீதமுள்ள 4 பேரும் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இச்சம்பவம் தொடர்பாக ஒரு சில அமைப்பினர் ஆசிரமம் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியதால் பதற்றம் நிலவியது. போராட்டக்காரர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். தென் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை மைய இயக்குநர் ரமணன் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வியாழனன்று காலை மேற்கு நோக்கி நகர்ந்து குமரிக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். இதன் காரணமாக வரும் 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை மற்றும் சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக கூறினார். நேற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த அந்த தாழ்வு நிலையானது மேற்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவிலே குமரி கடல் பகுதியில் தாழ்வு நிலையாக நிலை கொண்டுள்ளது. இந்த தாழ்வு நிலை காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே கடலோர மாவட்டங்களில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது. உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. வாரம் 24 மணி நேரத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களில் இரு இடங்களிலும் மழை எதிர்பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் முத்துப்பேட்டையில் 11 சென்டிமீட்டர், அதிராமப்பட்டினத்தில் 8 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா புகைப்படத்துடன் தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்ட நிதியுதவி சென்னை மாநகராட்சியில் வழங்கப்பட்டது. மோவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவாக ஏழை பெண்கள் திருமண உதவியாக தாலிக்கு தங்கம் வழங்கும் திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருகிறது. வியாழனன்று சென்னை மாநகராட்சி வளாகத்தில் இத்திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு 4 கிராம் தங்கம் மற்றும் நிதியுதவிகளை அமைச்சர் வளர்மதி வழங்கினார். ஏழைப்பட்டவங்களுக்கு அம்மா நிதியுதவியாக தாலிக்கு தங்கமும் 50,000 பணமும் கொடுத்திருக்காங்க. இது எங்களுக்கு ஏழைங்களுக்கு ரொம்ப உதவியாகவும் இருக்கு. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் கோகுல இந்திரா, வேலுமணி, மேயர் துரைசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பயனாளிகளுக்கு வழங்கப்பட்ட காசோலை, தங்கம் ஆகியவற்றில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் உருவப்படம் பிரதானமாக இடம்பெற்றிருந்தது. திருமண உதவித்தொகை வழங்க 5,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய திருச்சி மாநகராட்சி பெண் அலுவலர் கைதானார். திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் பகுதியைச் சேர்ந்த கவிதா தனது சகோதரி ஜெயாவின் திருமணத்திற்காக தமிழக அரசின் உதவித்தொகை கோரி மாநகராட்சி அலுவலகத்தில் விண்ணப்பித்திருந்தார். ஜெயாவின் திருமணம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் முடிந்த நிலையில் இதுவரை உதவித்தொகை அளிக்காதது குறித்து கவிதா அரியமங்கலம் கோட்ட அலுவலக இளநிலை உதவியாளர் ஜெயலட்சுமியிடம் கேட்டார். திருமண உதவித்தொகை வழங்க 5,000 ரூபாய் லஞ்சம் கேட்டு ஜெயலட்சுமி வற்புறுத்தியுள்ளார்.
பணம் கொடுக்க விரும்பாத கவிதா லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் அளித்தார். அதிகாரிகளின் ஆலோசனையின் பேரில் ரசாயனம் தடவிய பணத்தை இளநிலை உதவியாளர் ஜெயலட்சுமியிடம் கவிதா கொடுத்தபோது மறைந்திருந்த போலீசார் கையும் களவுமாக கைது செய்தனர். ஜெயலட்சுமியின் வீடு மற்றும் அலுவலக அறையில் அதிகாரிகள் சோதனை நடத்தி பல்வேறு ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட ஜெயலட்சுமி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். திருச்சி தனியார் விடுதியில் உணவு சாப்பிட்ட 50 மாணவிகள் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். திருச்சி மாவட்டம் காஜாமலை பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்கியுள்ளனர். விடுதியில் உணவு சாப்பிட்ட 50 பேருக்கு திடீரென்று வாந்தி மயக்கம் மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அச்சமடைந்த மற்ற மாணவிகள் மயக்கமடைந்தவர்களை அழைத்துச் சென்று மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். நாங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து சர்ச்சுக்கு போயிட்டோம் காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு. அங்கே போனால் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணவே முடியல சார். திரும்ப வந்ததுக்கப்புறம் பார்த்தா வாமிட் வந்துச்சு. அப்புறமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்துட்டாங்க. சாப்பாடு வெண்டைக்காய் போட்டு புளி சாம்பார் வச்சுருந்தாங்க சார். அப்புறம் கொத்தவரங்காய் பொரியல் போட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து மெஸ்ஸில் தங்கியிருக்கோம் சார். எங்கள் மொத்தம் ஒரு 40 பிள்ளைங்க இருக்காங்க சார். மருத்துவ பரிசோதனையில் மாணவிகள் சாப்பிட்ட உணவால் வாந்தி மயக்கம் ஏற்பட்டது தெரியவந்தது. இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்த போலீசார் சிகிச்சை பெற்று வந்த மாணவிகளை நேரில் சந்தித்து விசாரணை நடத்தினர். திருச்சியில் நடந்த விழிப்புணர்வு கோலப் போட்டி மற்றும் கண்காட்சியில் பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். காலையில் எழுந்து வீட்டு வாசலில் கோலமிடுவது வழக்கம். நாகரீக வளர்ச்சியால் தற்போது அரிசி மாவு கோலத்திற்கு பதிலாக ரெடிமேட் கோல ஸ்டிக்கர்களை வாங்கி ஒட்டி விடுகின்றனர். இந்நிலையில் காலையில் எழுந்து பெண்கள் கோலமிடுவதன் அவசியம் மற்றும் அதன் பயன் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக திருச்சியில் கோல கண்காட்சி நடத்தப்பட்டது. இக்கண்காட்சியில் கல்லூரி மாணவிகள் பலர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். பல்வேறு வகையான கோலங்களை போட்டு மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். கோலம் அப்படின்னு சொல்லும்பொழுது பல தரமான கோலங்கள் இருக்கின்றன. ரங்கோலி, பூக்கோலம், நெலிக்கோலம், நவகிரக கோலம், கிழமை கோலம் என்று பல கோலங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு கோலத்திற்கும் ஒவ்வொரு பலன் இருக்கிறது. அந்த மாதிரி அந்த பலன்கள் என்ன என்று தெரிந்து கொள்வதற்காக மாணவிகளுக்காக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி மக்கள் அனைவருக்காகவும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அனைவரும் இதில் கலந்து கொண்டு இந்த கோல கண்காட்சியை கண்டு இதனால் நாம் பெறக்கூடிய பலன்களை தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் மார்கழி மாசம் அப்படின்னு சொன்னாக்க தெருவில் தண்ணி தெளிச்சு கோலம் போடுறது, இந்த மாதிரி இது ஒரு கலையா வந்து இருந்துட்டு இருந்தது. இப்ப நாளடைவில் இது வந்து மறைஞ்சிட்டே இருக்கு. அதுக்கு காரணம் அபார்ட்மெண்ட்ஸ்ல குடியிருக்கிறது, அந்த மாதிரி இட வசதி இல்லாம டவுன் ஏரியாலாம் பார்த்தா தெருவே இல்லாம இருக்கு. இப்ப இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்ட்ல வந்து அதுக்கான நேரமும் அமையல. இதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க இது வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான். பெண்களுக்கு முக்கியமா இது வந்து ரொம்ப முக்கியமானது. விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடத்தப்பட்ட கோல கண்காட்சியை பொதுமக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். தங்கத்தின் விலையில் வியாழக்கிழமையன்று ஒரு சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 20,344 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,543 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 20 காசுகள் அதிகரித்து 39 ரூபாய் 20 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 36,640 ரூபாயாக இருந்தது. ஆசிட் வீச்சால் பாதிக்கப்பட்ட பெண்கள் பார்லிமென்ட் முன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிட் வீச்சு சம்பவத்தால் பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலர் பார்லிமென்ட் முன் வியாழனன்று திடீரென்று கூடினர். ஆசிட் வீச்சு தொடர்பான வழக்குகளை விரைந்து விசாரித்து முடிக்க விரைவு நீதிமன்றங்கள் அமைக்க வேண்டும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தகுந்த நிவாரண உதவியுடன் அரசு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும், ஆசிட் விற்பனையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பினர். அங்கு விரைந்து வந்த போலீசார் அவர்களை அப்புறப்படுத்த முயன்றனர். ஆனால் அவர்கள் அங்கிருந்து செல்ல மறுத்ததை அடுத்து வலுக்கட்டாயமாக கைது செய்து அப்புறப்படுத்தப்பட்டனர். இச்சம்பவத்தால் பார்லிமென்ட் முன் சற்று நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.